ஹல்லேலூயா, பிரைஸ் தி லார்ட். இந்த காலை வேளையில தேவனுடைய பரிசுத்தமுள்ள நாமத்தில் உங்கள் யாவரையும் வாழ்த்துகிறேன். கர்த்தருடைய வார்த்தைக்காக நாம் இன்றைக்கு காத்திருக்கிறோம். கர்த்தர் நிச்சயமா இந்த வார்த்தையில உங்களை ஆசீர்வதிப்பார். உங்களுடைய எல்லா சூழ்நிலையும் கர்த்தர் மாற்றுவதற்கு வல்லமுள்ளவராய் இருக்கிறார். இந்த காலை வேளையில நீங்கள் சோர்ந்து போகாதிருங்கள். தேவனுடைய வார்த்தையின் மேலே விசுவாசத்தோடு நீங்கள் காணப்படுங்கள். இந்த காலை வேளையில் உங்களுக்காய் பேசுகிற தீர்க்கமான வார்த்தை பாருங்கள். சங்கீதங்களின் புஸ்தகம் 44ஆம் சங்கீதம் 26ஆம் வசனத்தை நாம் இப்பொழுது வாசிக்க போகிறோம். எங்களுக்கு ஒத்தாசையாய் எழுந்தருளும், உம்முடைய கிருபையின் நிமித்தம் எங்களை மீட்டு விடும். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மீட்கப்பட வேண்டிய காலத்தில் இருக்கிறோம். எங்கு திரும்பினாலும் குழியிலே விழுந்து, பாவத்தில் விழுந்து, சேற்றிலே விழுந்து, இன்றைக்கு கடனில் விழுந்து, பயத்தில் விழுந்து, இன்றைக்கு வேதனையில் விழுந்து, எந்தெந்த விதத்திலே இந்த பூமியிலே பிரச்சனைகள், இந்த உலகத்திலே பிரச்சனைகள் சூழ்ந்திருக்கிறதோ அதிலிருந்தெல்லாம் மீண்டு வெளியே வர முடியாமல் கஷ்டத்திலும் கடன் பாரத்திலும் நெருக்கங்களிலும் எல்லா பிசாசுடைய பிடியிலும் செய்வினை மாந்திரிக பில்லிசூனி ஆவிகளிலும் இன்னைக்கு எங்க திரும்பினாலும் மீட்டெடுக்க முடியாத ஒரு நிலையில கட்டப்பட்டிருக்கிற ஜனங்களை பார்க்கிறோம். பெரிய மாணவர்களே, கவலைப்படாதிருங்கள். உங்களை மீட்டெடுப்பதற்காக உங்களுக்கு ஒத்தாசையாய் தேவன் எழுந்தருளுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. மோவாப்பியர், அம்மோனியர், சேயீர் மலை தேசத்தார் என்ற 3 தேசத்தார் யூதாவின் ராஜாவாகிய யோசபாத்துக்கு விரோதமாய் எழும்பி வந்தார்கள். 2 நாளாகமும் 20ஆம் அதிகாரத்திலே வாசிக்கும் பொழுது யோசபாத் பயந்து ஆண்டவரை நோக்கி உபவாசத்தில் ஜெபிக்கிறார். ஜனங்கள் எல்லாரும் ஜெபிக்கிறார்கள். அந்த ஜெபத்துக்கு தேவன் பதில் கொடுத்தார். ஹல்லேலூயா. நாம் இன்றைக்கு சூழ்நிலை நிமித்தம், பிரச்சனை நிமித்தம் கலங்கி போக வேண்டாம், பயந்து போக வேண்டாம், எங்கும் ஓடி போய் சிக்கிக்கொள்ள வேண்டாம். இருக்கிற சூழ்நிலையில, இருக்கிற இடத்திலேயே நாம் அமர்ந்து தேவனை நோக்கி பார்க்க வேண்டும். வேதம் சொல்லுகிறது. அந்த வேளையிலே 20ஆம் அதிகாரம் 15ஆம் வசனத்திலே கர்த்தர் பேசுகிறார். இந்த யுத்தம் உங்களுடையதல்ல, இது தேவனுடையது. ஒத்தாசை, தேவன் யுத்தம் பண்ணுகிற ஒத்தாசையை அனுப்பினார். ஒரே சூழ்நிலையை மாற்றினார். 3 விரோதமான கூட்டத்தையும் அவர்களுக்குள்ளேயே ஆண்டவர் பிரச்சனையை, குழப்பத்தை உண்டு பண்ணி அவர்கள் ஒருவருக்கொருவர் விரோதமாய் வெட்டுண்டு விழ பண்ணினார். பிரியமான தேவ ஜனமே, கர்த்தர் தமது ஜனங்களை மீட்டெடுத்தார். அது மாத்திரமல்ல, சத்துருக்கள் மேல் ஜெயம் கொடுத்தார். சோர்ந்து போகாதிருங்கள், கர்த்தர் உங்களை மீட்டு விடுவார். எத்தனை கூட்டம் உங்களுக்கு வந்தாலும் அவர்களுக்குள்ளேயே பிரச்சனையும் போராட்டத்தை உண்டு பண்ணி உங்களை விட்டு நீங்களாக்கி விடுவிப்பார். கவலைப்படாதிருங்கள். ஆண்டவர் ஒத்தாசையாய் வியாதி என்கிற ஒரு போராட்டத்திலிருந்து அவர் சுகமளிக்கிறவராய் வருவார். ஒத்தாசை என்கிற சுகத்தை கொடுப்பார். எத்தனை வியாதியில, எத்தனை பலவீனத்திலே, எத்தனை அந்த போராட்டத்திலே, எத்தனையோ இன்றைக்கு ஆஸ்பத்திரி மருந்து செலவு எவ்வளவாய் நீங்கள் பார்த்து சோர்ந்து போனாலும் கவலைப்படாதிருங்கள். தேவன் ஒத்தாசையாக 38 வருடம் ஒரு மனுஷன் வியாதியாக இருந்ததை குறித்து யோவான் 5ஆம் அதிகாரத்தில் பார்க்கிறோம். அவன் இருந்த இடமெல்லாம் எந்த விதமான ஒத்தாசை இல்லை. அவனுக்கென்று யாரும் உதவி செய்வதற்கு இல்லை. ஆனால் ஒருவர் தேடி வந்தார், இயேசு கிறிஸ்து. அவனுக்கு ஒத்தாசையாய் அவர் எழும்பி அவனுடைய கையை பிடித்து தூக்கினார். அவனுக்கு பேசினார், எழுந்திரு, படுக்கை எடுத்துக்கொண்டு நட என்று. 38 வருஷத்திலே ஒரு ஒத்தாசை இல்லாமல் இருந்த மனுஷனுக்கு தேவன் ஒத்தாசையாய் வந்து அவனை மீட்டெடுத்தார். எனக்கு பிரியமானவர்களே, வியாதியிலிருந்து உங்களை மீட்டெடுப்பார். கடன் பிரச்சனையிலிருந்து மீட்டெடுப்பார். போராட்டத்திலிருந்து மீட்டெடுப்பார். பாவ சேற்றிலிருந்து மீட்டெடுப்பார். இதுவரை விடுதலை ஆகாத பாவ பழக்கங்கள், குடி பழக்கங்கள், போதை வஸ்துக்கள், இன்னும் அநேக ஆண்டவருக்கு விரோதமான பாவ சூழ்நிலைகள் எதுவாக இருந்தாலும் மீட்டெடுப்பார். அது மாத்திரமல்ல, உங்களுக்கு எதிராக செயல்படுகிற சத்துரு ஊழியம் செய்விடாமல், ஜெபிக்க விடாமல், கர்த்தருக்கு வைராக்கியமாக நிற்க முடியாமல், சாட்சியை வாழ முடியாமல், ஆசீர்வாதத்திலே மேன்மை அடையாமல், வேலை ஸ்தலத்திலே, குடும்பத்திலே, கையின் பிரயாசம், வியாபாரத்தில் எழும்புகிற அத்தனை சத்துருக்களுக்கு மத்தியிலும்
தேவன் ஒத்தாசையாய் எழும்பி கர்த்தர் உங்களை மீட்டெடுப்பார், விடுவிப்பார். உங்கள் பிள்ளைகளை மீட்டெடுப்பார். பிள்ளைகள் எங்கிருந்தாலும் எந்த சூழ்நிலையில் இருந்தாலும் பிள்ளைகளை மீட்டெடுப்பார். பாவத்திலிருந்து மீட்டெடுப்பார், போராட்டத்திலிருந்து மீட்டெடுப்பார். இப்பொழுது நாம் ஜெபிக்க போகிறோம். கண்களை மூடி ஆண்டவரிடத்தில் நீங்கள் ஒரு விண்ணப்பத்தை ஏறிடுங்கள். ஒத்தாசையாய் எங்களுக்கு எழுந்தருளும் ஆண்டவரே, எங்களை உமது கிருபையினாலே மீட்டெடுங்கள். கிருபையினாலே கர்த்தர் மீட்டெடுப்பது இன்றைக்கு பெரிய ஒரு விடுதலை. பரலோக பிதாவே, நீர் எங்களுக்கு ஒத்தாசையாய் எங்களை மீட்டெடுக்கிறவராய் வெளிப்பட்டதற்காய் ஸ்தோத்திரம். இந்த காலை வேளையில் ஜெபிக்க அத்தனை குடும்பத்துக்கும் ஏதோ ஒரு ஒத்தாசை அவசியம், ஏதோ ஒரு உதவி அவசியம். கர்த்தாவே, இந்த நாட்களில் சூழ்ந்திருக்கிற யுத்தங்களின் மேல் ஜெயம் கொடுக்கிற ஒத்தாசை, வியாதிகளின் மேல் ஜெயம் கொடுக்கிற ஒரு சுகமளிக்கிற வல்லமை, பிரச்சனை போராட்டங்களிலிருந்து விடுவிக்கிற ஒரு வல்லமை இப்பொழுது எழுந்தருளும்படி ஜெபிக்கிறப்பா. எழுந்தருளும் கர்த்தாவே, எழுந்தருளும். ஒவ்வொரு குடும்பத்துக்கும் நீர் ஒத்தாசையாய் எழுந்தரும். வாலிப பிள்ளைகளுக்கு ஒத்தாசை எழுந்தருளும். பாவ போராட்டங்கள் ஆண்டவரே, எல்லாம் குழப்பங்கள், தேவையில்லாத பிரச்சனைகள் ஆண்டவரே, பிசாசுடைய தூண்டுதல்கள், பயமுறுத்தல்கள் ஆண்டவரே, எந்தெந்த விதத்தில் பிள்ளைகளை கெடுக்க நினைக்கிற ஆண்டவரே, பிள்ளைகளை எந்தெந்த விதத்தில் சிக்க வைக்க நினைக்கிற அத்தனை சத்துருக்களுக்கும் நீங்களாக்கி விடுவித்து ஒத்தாசை எழுந்து மீட்டெடுப்பீராக. வியாதி படுக்கை மாறட்டும், கடன் பிரச்சனை மாறட்டும், போராட்டங்கள் மாறட்டும், கோர்ட்டு கேசுகளில் ஜெயம் உண்டாகட்டும். இயேசுவின் மூலம் ஜெபித்து அர்ப்பணிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமென், ஆமென். God bless you. இன்று முதல் ஒத்தாசையை எழுந்தருளுவார்.